என்னடி ஆபீஸ் போற நேரத்துல ஆபீஸ்ல லீவ் போட முடியாது சரியா? ஐயோ மல்லிகை கடை லிஸ்ட் போய் வாங்கிட்டு வாங்க. மல்லிகை கடை லிஸ்டா? ஏன் மல்லிகை கடைங்க தான் இருக்கு, நீ போக மாட்டியா? காலையில எந்திரிச்சு நானே தான் பாத்திரம் கழுவுற, துணி துவைக்கிறேன், இப்ப இதுக்கும் நானே தான் போகணுமா? இதெல்லாம் செட் ஆகுது. நான் போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு. ஏய் என்னடி எதுக்கு எடுத்தா உங்க அம்மா வீடுன்னு வாங்கிட்டு வரேன். பட் இதான் லாஸ்ட். ஏங்க வைஃபை ஒர்க் ஆக மாட்டேங்குதுங்க. ஏங்க ஈபி பில் கூட கட்டலையா? ஏங்க கேஸ் வேற தீர்ந்துருச்சுங்க. ஆபீஸ்ல பாஸ் தொல்லை, வீட்ல பொண்டாட்டி தொல்லை, சமாளிக்க முடியலடா. வைஃப் சொல்லுமா. உங்க கம்பெனி பக்கத்துல ஒரு பாய் கடை பிரியாணி இருக்குன்னு சொன்னீங்களே, அங்க நல்லா லெக் பீஸா ஒரு பிரியாணி வாங்கிட்டு வாங்க. நான் வாணிராணி சீரியல் பார்த்துட்டே சாப்பிடணும். பிரியாணி வாங்கிட்டு வரதா உனக்கு? ஒரு பெரிய வேலையில நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அந்த பிரியாணி கடை வாசல்ல போய் உனக்கு பிரியாணி வாங்கிட்டு வரதா? அப்ப நான் போறேன், எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன், இப்பவே கிளம்புறேன். வாங்கிட்டு வரமா? வெயிட் போன். இதுக்கு தாண்டா எல்லாமே சிங்கிளா இருக்குங்கிறது. ஏங்க ஒரு 10 நாளைக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கேன். ஒழுங்கா ஆஃபீஸ் விட்டா வீடு, வீடு விட்டா ஆஃபீஸ்ன்னு இருங்க. ஒரு நாளைக்கு 2 தடவை கால் பண்ணுவேன். அதுவும் மெயினா ஈவினிங் 6க்கு மேலே தான் கால் பண்ணுவேன். கால் மட்டும் அட்டன் பண்ணல, அவ்வளோதான். நீ இல்லாம இந்த வீட்டில் நான் எப்படி இருக்க போறேனே தெரியல. வீடெல்லாம் இருட்டா இருக்கு. பார்த்து பத்திரமா போமா. உன் கால் பூ மாதிரி ஏதாவது குத்திர போகுது. இப்படி எல்லாம் பேசும்போது தானே சந்தேகமா இருக்கு. போ. அவள் இவளது ஸ்டைலா, சந்தன வேலா, இவள் மன்மத புயலா, அடடா பூவின் மாநாடா, அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. நல்ல மைண்ட் செட்ல இருக்கேன். வீட்டுல வேற யாரும் இல்ல, ஊருக்கு போறோம். போய் டீ குடிச்சிட்டு வந்துருவோம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தண்ணியில இருக்கேம்மா. என்ன? தண்ணீர் பந்தல்கிட்ட வந்துட்டு இருக்கேம்மா. போய் சொல்லாதீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே இருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லையாம்மா. உன்னை விட்டு எனக்கு யார் நினைச்சிருக்கா? ஐ லவ் யூடா. சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க, இல்லைன்னா சாப்பாடு ஜிம்மிக்கு போட்டுருவேன். ஜிம்மியா? வந்துடுறேன். ஜிம்மி எங்க வீட்டு நாய்க்குட்டி. மச்சான் சொல்டா. பிளானா? சான்ஸே இல்ல. என் வைஃபை சமாளிக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு உனக்கு தெரியும். பெய்டாவ சொல்லிட்டேன். எவ கூட பேசிட்டு இருக்கீங்க? ஸ்வேதா கூட தானே பேசிட்டு இருக்கீங்க. கால் ஹிஸ்டரி காட்டுங்க. ரேணு போன்ல இருக்காமா. ஓ ரேணுவை வச்சிட்டு இருக்கீங்களா நீங்க? ரேணு குமார்மா, என் ஃப்ரெண்ட். டேய் மச்சான், என் வைஃப்க்கு சந்தேகம் வந்துருச்சு. ஸ்பீக்கர் போன் போறேன், பேசிறேன். காலையில இருந்தே எனக்கு நேரம் சரியில்லை. குக்கர் விசில் கேக்குது, உனக்கு கேக்குதா? அப்படின்ட்டு வந்துடுறேன். மச்சான் வாடா, தலைவர் போறோம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் டிக்கெட் எடுத்தாச்சு, வா போலாம். இட்ஸ் கோனா பீ ஃபன். ஏய் மச்சான், சான்ஸே இல்லடா. அவளை தீபாவளி பர்ச்சேஸ் கூட்டி போறேன்னு சொல்லிருக்கேன்டா. சான்ஸே இல்ல. 500 ரூபாய் டிக்கெட், பிளாக் டிக்கெட்டா? வா காமெடி பண்ணாத. ஏங்க சாப்பாடு ரெடி, வரீங்களா இல்லையா? மா வந்துட்டமா. பிச்சைக்காரமா ரோட்ல பிச்சை கேக்குறான். கூப்பிடுறாடா, போயிட்டு வந்துடுறேன்டா. இனிமேல் வீட்டு பக்கமே வந்துடாதீங்க. வர வர இந்த பொண்ணுங்க என்னென்னமோ யூஸ் பண்றாளுங்க. சரி, இதுல வேற கால். ஹலோ மச்சான், நான் தான் ப்ளே பாய் ஷாம் பேசுகிறேன். என்னது ப்ளே பாய் ஷாமா? ஏண்டா கல்யாணமே என் பொண்டாட்டி துணி துவைக்க கூட பிரச்சனை இல்லடா. ஆனால் நீ ப்ளே பாய் நின்று சொல்லிட்டு சுத்துற பார்த்தியா? நேரில் வந்து மூஞ்சி மரம் அடிச்சு போடுவேன். வெயிடா போனேன். புஷ்பா, டீ கொண்டு வந்திருக்கமா, கொஞ்சம் சீக்கிரம் குடிமா, ஏன்னா டீ ஆகிரும். ஹலோ மச்சான், நான் தான் ப்ளே பாய் ஷாம் பேசுகிறேன். பரவாயில்ல, நீ ப்ளே பாய்ன்னு சொல்லிட்டு பண்ணுற அட்ராசிட்டிஸ்லாம் ரொம்ப கேவலமாக இருக்கு. எதுக்கு நான் நேற்று நைட்டு எனக்கு 1 மணிக்கு கூப்பிட்டேன்? இவனுமா? சரி, நம்ம மச்சான் ஸ்ரீராமுக்கு அடிப்போம். ஐயோ இவன் வேற. டேய் மச்சான் சொல்டா. டேய் இங்க ஒரு கார்கில் வாரே நடந்துட்டு இருக்கு, என்னால வெளியே வர முடியாது. வெயிட் பண்ண. கார்கில் வாரா? வர வர கல்யாணம் ஆனோன்னு எல்லாரும் மாறிட்டானுங்க. என்னடா? நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட போறது தான் உனக்கு பிரச்சனைனா போவேண்டி. கெத்தா ஸ்டைலா கால் மேல கால் போட்டு போவேண்டி. அதனால பிரிஞ்சதை பார்த்துக்கோ. அப்படின்னா டைவர்ஸ் தான். சும்மா சொன்னேன்.